என் அம்மாவை பாத்துக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அவங்களுக்கு குணமானதும் நீங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். அவ்வளவுதானே. இதுல என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? பிரதா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த உறவு முறிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பத்தி நீ எதுக்கு யோசிக்கணும் சொல்லு? நீ என்ன வேணா பண்ணிட்டு போறேன். என்ன பாத்துட்டு கண்டுக்க போக வேண்டியதானே? நான்லாம் இருந்தேன்னா போய் சேர்ந்தாதான் என்ன. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி தானே நீ இந்த வீட்டை விட்டு போன. ஆனா அவனோட அம்மாவை ஏத்துக்கிட்டு அவளை மட்டும் ஏத்துக்காம நீ இப்படி தண்டிக்கலாமா? இப்படி ரெண்டு பேரையும் வேற வேற விதமா பாக்குறது சரியில்லம்மா. அப்படி எனக்கு அவர் தப்பு பண்ணிட்டாரு. நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுக்கின்னு தெரியாம ஒருத்தனை லவ் பண்ணிட்டேன். ஆனா அதுல இருந்து நான் வெளியில வந்து இப்ப கார்த்திகோட சந்தோஷமா இல்லையா? அப்படித்தானமா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல இருந்து மீட்டு வந்து உன் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு வந்தா. அக்கா, உங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ பார்த்துதான் காதல்னா என்னன்னு நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க ஏங்க அவரோட முடிஞ்சு போன கதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறமா அந்த வெண்ணிலா சொன்ன கதையை நம்பிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு பிடிக்காதவன் எவனாது அவ கால்ல முள்ளு குத்துனா அத்தனை பேருக்கு முன்னாடி அவளை அப்படியே கையில தூக்கிட்டு போவானா? அவன் காலுக்கு கீழே உட்கார்ந்து மருந்து போடுவானா? அவன் கால்ல போட்டு செருப்பு கையில தூக்கிட்டு போவானா? சொல்லுங்க. நீ கொடைக்கானல ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட்ல போக கூடாதுன்னு வெண்ணிலா அதை வேணும்னே கெடுத்தான். ஆனா அவன் உங்க சைக்கிள் முன்னாடி உட்கார்ந்து வரணுன்றதுக்காக அவன் சைக்கிளே ஓட்டத்துதான் நீ லவ்